அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அட்மஸ்டிக் அகாடமி மேத்தமெட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. நீங்கள் பிஎஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் அல்லது எம்எஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு டிஆர்பி மாதிரியான போட்டித் தேர்வுக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பிடி பிஆர்டி டிஆர்பியில் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. அதே மாதிரி பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், லெக்சரருக்கான டிஆர்பியாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான டிஆர்பியாக இருக்கட்டும், அதுக்கான சிலபஸில் அல்ஜிப்ரா அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட்டுக்கான சிலபஸை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடியும் குரூப் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் குரூப் அபிலியன் குரூப்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை ஐ பாக்ஸில் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரூப் பட் நாட் அபிலியன் குரூப் அப்படிங்கிறதுக்கான நிறைய எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நாட் குரூப் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது ஏன் நாட் குரூப் அப்படிங்கிறதுக்கான ரீசனையுமே அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் குரூப் பட் நாட் அபிலியன். முதல் எக்ஸாம்பிள், லெட் G equal to collection of A comma B such that A belongs to R star and B belongs to R. இங்கே R star அப்படிங்கிறது நான் ஜீரோ ரியல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி R அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸுங்கிறது நமக்கு தெரியும். தென் G is a group under the operation star defined by A comma B star C comma D is equal to AC comma BC plus D. இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காம்போனண்ட், இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காம்போனண்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி தான் ரிசல்டன்னுடைய ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய செகண்ட் காம்போனண்ட், இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காம்போனண்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் காம்போனண்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரிசல்டன்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் காம்போனண்ட். இப்போ இதை ஏன் நம்ம நாட் அபிலியன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இதே ஆப்ரேஷனை நீங்கள் சி கமா டி ஸ்டார் ஏ கமா பி இதுக்கு ஆப்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்காது. அதனால தான் நம்ம இதை நாட் அபிலியன் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது குரூப் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள், B of R denote the set of all bijection function from R to R. Then B of R is a group under composition of functions. இது group but not abelian. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம். அதாவது f of x which is equal to x cube அப்படின்னு எடுத்துங்க. இது பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன், அதாவது 1 to 1 on to ஃபங்க்ஷன். g of x which is equal to x plus 1 அப்படின்னு எடுத்துங்க. இதுவுமே 1 to 1 on to ஃபங்க்ஷன், அதாவது பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன். நீங்கள் f of g of x கம்ப்யூட் பண்ணி பாருங்கள், g of f of x கம்ப்யூட் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் குரூப் பட் நாட் அபிலியன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாருங்கள், G is equal to Z cross Q. ஆப்ரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, A comma B star C comma D is equal to A plus C comma 2 power C into B plus D. இங்கே G comma star அப்படிங்கிறது குரூப் பட் நாட் அபிலியன். நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன அதே ரீசன் தான் இங்கேயும் வரும். நீங்கள் சி கமா டி ஸ்டார் ஏ கமா பி
இந்த ரூலை ஃபாலோ பண்ணி எழுதி பாருங்கள், கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இந்த மாதிரி இருக்காது. ஸோ இதை நம்ம அபிலியன் குரூப் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரி, இதில் இந்த Q, Z அதெல்லாம் என்ன அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். Zங்கிறது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ், Q அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள், G அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். 6 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்த G அப்படிங்கிற செட் வந்து குரூப் அண்டர் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் இது அபிலியன் குரூப் கிடையாது. இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்போவுமே காம்படிட்டிவ் கிடையாது. அதனால தான் நம்ம இதை நாட் அபிலியன் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 5வது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாருங்கள். S3 சிமெட்ரிக் குரூப் வித் 3 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் a smallest possible example for non-abelian group. சிமெட்ரிக் குரூப் அப்படின்னா 3 எலமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அதனுடைய பெர்முட்டேஷன்ஸ் எல்லாம் எழுதுகிறோம். அதை வச்சுக்கிட்டு எழுதுறது தான் நம்ம S3 அப்படிங்கிற சிமெட்ரிக் குரூப். இதை பற்றி பின்னாடி பெர்முட்டேஷன் குரூப் பற்றி படிக்கும்போது இதை டீட்டெயில்டாக படிப்போம். இப்போதைக்கு நீங்கள் S3 அப்படிங்கிறது நான் அபிலியன் குரூப் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த எக்ஸாம்பிள், G அப்படிங்கிறது 2x2 மேட்ரிக்ஸ் such that AD is non-zero. இங்கே ABC அப்படிங்கிறது belongs to R, அதாவது ரியல் நம்பர், is group under மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். நமக்கு தெரியும் 2 மேட்ரிக்ஸ் A அண்டு B எடுத்துக்கிட்டு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா அது BAவுக்கு ஈக்குவலாக இருக்காது. அதனால தான் நம்ம இந்த குரூப் வந்து நாட் அபிலியன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அகெயின் 7வது எக்ஸாம்பிள், Gங்கிறது கலெக்ஷன் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸஸ் such that AD minus BC which is equal to 1 is a group under matrix multiplication but not abelian group. Again the reason is matrix multiplication is not commutative. அடுத்ததாக 8வது எக்ஸாம்பிள், திரும்பவும் G அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸஸ் தான் எடுத்துக்கிறோம். இங்கே AD மைனஸ் BC இஸ் நான்-ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது செட் ஆஃப் ஆல் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதுதான் இப்படி நோட் பண்ணுறோம். AD மைனஸ் BC விச் இஸ் நான்-ஜீரோ மீன்ஸ் இந்த மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நான்-ஜீரோ. அதனால தான் அதை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இந்த ABCD அதெல்லாம் என்ன அப்படின்னா இன்டிஜர் மாடலோ P ப்ரைம் நம்பர் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த G அப்படிங்கிறது குரூப் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஆனால் நாட் அபிலியன் குரூப். P அப்படிங்கிறது இங்கே சொல்கிற அந்த ப்ரைம் நம்பர் இருக்கும் இல்லையா, P = 3 அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் 48 எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி P = 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த Gயில் 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். அடுத்ததாக 9வது எக்ஸாம்பிள், G அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒமேகா ஸ்கொயர் 1 இதெல்லாம் கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட் அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் படிச்சிருப்போம். அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த செட் குரூப் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பட் நாட் அபிலியன். காரணம் என்னென்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நாட் காம்படிட்டிவ். அடுத்ததாக எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நாட் குரூப். இங்கே நம்ம ஒரு செட் கூடவே ஒரு பைனரி ஆப்ரேஷன் பார்ப்போம், ஒரு ஆப்ரேஷன் பார்ப்போம், ஆனால் அது நாட் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், நேச்சுரல் நம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன். இது நாட் குரூப். ஏன் அப்படின்னா அடிஷனுக்கான ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னா 0ங்கிறது நேச்சுரல் நம்பரில் இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு நம்பருக்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸுமே இந்த நேச்சுரல் நம்பரில் இருக்காது. அதனால் இதை நம்ம நாட் குரூப் அப்படின்னு சொல்கிறோம்.
z, dot zங்கிறது set of all integers with respect to usual multiplication. இதுவுமே not group. ஏன் அப்படின்னா 1 மைனஸ் 1 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும்தான் இன்வர்ஸ் இருக்கும். அது தவிர வேறு எந்த நம்பருக்கும் இன்வர்ஸ் இருக்காது. அதாவது 5 அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இன்வர்ஸ் அப்படிங்கிறது 1/5. இது இன்டிஜர் கிடையாது. ஸோ z, dot with respect to usual multiplication is not a group. அடுத்ததா n, ஸ்டார். இங்கே ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னோம்னா a ஸ்டார் b ஈக்குவல் டு a அப்படின்னு எழுதுகிறோம். இதுவுமே குரூப் கிடையாது. ஏன் அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் இந்த செட்டில் இருக்காது. அதே மாதிரி இன்டிஜர்ஸ் z, மைனஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மைனஸ் அப்படிங்கிற ஆப்ரேஷன் நாட் அசோசியேட்டிவ். அதாவது 3 மைனஸ் 4 மைனஸ் 5 இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ராக்கெட் இப்படி போட்டிங்கன்னா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் இப்படி ப்ராக்கெட் போட்டு ஆப்ரேட் பண்ணிங்கன்னா வேறு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நாட் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் q, டாட். q அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர், டாட் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன். இது ஏன் குரூப் கிடையாது அப்படின்னா 0 அப்படிங்கிற எலமெண்ட் இந்த க்யூவில் இருக்கும், அதுக்கு இன்வர்ஸ் இல்லை. அதனால தான் இதை குரூப் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி q ஸ்டார், டிவிஷன், வகுத்தல், இது ஏன் குரூப் கிடையாதுன்னா நாட் அசோசியேட்டிவ். இந்த z, மைனஸுக்கு சொன்னோம் இல்லையா, அதே ரீசன் தான் இங்கேயும். அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. செட் ஆஃப் ஆல் 2/2 மேட்ரிசஸ் a, b, c, d belongs to R. இது நாட் அ குரூப். ஏன் நாட் அ குரூப் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் இந்த ஏபிசிடியினுடைய எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு இன்வர்ஸ் இருக்காது. ஏன் இன்வர்ஸ் இருக்காதுன்னா ஏ இன்வர்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா a which is equal to 1 divided by determinant of a into adjoint a அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. டிட்டர்மினன்ட் வேல்யூ 0னா டினாமினேட்டர் 0 ஆகும். டினாமினேட்டர் 0 நாட் அலவுடு. அதனால் a இன்வர்ஸ் நாட் டிஃபைன்டு. அதனால் இந்த செட் வித் ரெஸ்பெக்ட் டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நாட் குரூப். அடுத்ததாக n, ஸ்டார். என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். இந்த ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பாருங்கள், a பவர் b அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். a ஸ்டார் b ஈக்குவல் டு a பவர் b அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்காது. அதே மாதிரி இன்வர்ஸ் எலமெண்ட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே குரூப் கிடையாது. அடுத்ததாக n, ஸ்டார். இங்கே ஸ்டாருங்கிறது a ஸ்டார் b ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் a, b அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இங்கேயுமே இன்வர்ஸ் எலமெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த ரெண்டுமே குரூப் கிடையாது. அடுத்த எக்ஸாம்பிள் all the complex number z with modulus z which is equal to 1. அங்கே z1 ஸ்டார் z2 எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா மாடுலஸ் z1 இன்ட்டு z2 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இதுவுமே குரூப் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு ஆக்சியம்ஸாக செக் பண்ணி பாருங்கள். இது ஏன் குரூப் கிடையாது அப்படிங்கிற ரீசனை நீங்களாகவே கண்டுபிடிங்க. அடுத்ததாக செட் ஆஃப் ஆல் 2/2 matrices non-singular with entries from R under matrix addition not a group have no identity. non-singular matrix கொடுத்துருக்குறாங்க. மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ரியல் நம்பர்ஸாக இருக்குது. ஆனால் ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேட்ரிக்ஸ் அடிஷன் அப்படின்னு வரும்போது அங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படிங்கிறது 0 0 0 0 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால்.
அப்போ இது சிங்குலர் மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் இந்த செட்டுக்குள்ளே இருக்காது. அதனால் இது நாட் அ குரூப். சரி, அடுத்ததா செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டிஜர்ஸ் அண்டர் யூஷுவல் அடிஷன். செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிவே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன் அப்படின்னா 3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கங்க, 5 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், கிடைக்கிறது 8 அப்படின்னு ஈவன் நம்பர் கிடைக்கிது. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிவே சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால் இது நாட் குரூப். அடுத்ததாக பாருங்கள், லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் P of S, அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ், அதுதான் இந்த ஸ்கிரிப்ட் P of S. ஆப்ரேஷன் வந்து யூனியன் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இதுவுமே நாட் அ குரூப் தான். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் P of S வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்செக்ஷன், இதுவுமே நாட் அ குரூப் தான். இந்த முதல் செட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் ஏன் இது நாட் குரூப் அப்படின்னா எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் அங்கே இன்வெர்ஸ் இருக்காது. அதாவது ஏ அப்படிங்கிறது ஒரு செட்டு, யூனியன் ஏதாவது ஒரு செட்டை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபை அல்லது ஃபி அப்படின்னு கிடைக்கணும். ஆனால் ஏ நானூட்டி செட்டாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஒரு செட்டை கூட யூனியன் பண்ணாலும் உங்களுக்கு எம்டி செட்டு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் இன்வெர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் ஒன்றுக்கு ரீசனை நீங்கள் ஒவ்வொரு ஆக்சியமாக செக் பண்ணி என்ன ரீசன் அப்படின்னு கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக்கை தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ.